இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புத்தம்புது பேப்ளேட் கேம்க்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேப்ளேட் மெட்டல் மாஸ்டர்ஸ் கேம். ஸோ இந்த கேம் வந்து சும்மா பயங்கரமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ பேப்ளேட் கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் தேடிட்டு இருந்தேன். அதில் வந்து பஸ்ட் கேம்ஸ் தான் இங்கே கிடைச்சிது. ஆனால் எனக்கு வந்து மெட்டல் கேம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மெட்டல் கேம்ஸ்லேருந்து என்ன கேம் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது தான் ஸோ அப்போ தான் வந்து எமுலேட்டரில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போது தான் எனக்கு வந்து மெட்டல் மாஸ்டர் கேம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த கேம் வந்து நல்லா க்ரோ ஆச்சுன்னா இதோட செகண்ட் பார்ட் போடலாம், அப்படி இல்லைன்னா இதோட நிறுத்திக்கலாம் கைஸ். ஸோ இந்த கேமோட லைக் டார்கெட் வந்து 5 லைக்குங்க. இந்த லைக்கை நீங்கள் மட்டும் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேபிளோட அதாவது இந்த சீரீஸோட செகண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம். ஸோ அப்படியே போக்கிமான்ற ரூபி வெர்ஷனுக்கும் அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து லைக் டார்கெட் வந்து 7. ஸோ இந்த 7 லைக்ஸ் வந்து பண்ணிடுச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து போட்டுடலாங்க. ஓகே, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெஸ் எனி பட்டன். ஓகே, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, பண்ணியாச்சு. ஓகேங்க. ஓகே, எஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிளேயிங். ஓகே, ஆமாம், நியூ கேம். ஓகே, நியூ கேம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து அர்க்கேடா பட்டிலா பேப்ளேட் நெட்வொர்க்ஸா பேப்ளேட் கராதான்னு கேட்குறாங்க. அர்க்கேட்னா அந்த ஸ்டோரி 3 கைஸ் கிட்டத்தட்ட. ஓகே, ஜிங்கா ஃபஸ்ட்டு இருக்கட்டும். அப்புறம் இது வந்து பிசுபாவா, இவன் செகண்ட் இருக்கட்டும்ங்க. அப்புறம் இவன் லாஸ்ட்டாக இருக்கட்டும். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து ஸ்டோரி மூடு படி வந்துட்டோம். ஓகே, அதாவது ஜிங்காவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து கிடச்சிருக்கான். அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா பேப்ளேட் சாம்பியன்ஷிப் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னென்ன போட்டிருக்குன்னா உலகத்தில் இருக்க எல்லா பிளேடர்ஸுமே வந்து கலந்துக்க வராங்க. நீங்கள் பெஸ்ட்டு நினச்சிங்கன்னா நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே ஒரு இடத்துல நடக்குதான். ப்ளஸ் வந்து அஜிதோங்கிறவங்க வந்து அதுக்கான பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜிங்கா வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா, அதுவும் அஜிதோ கொடுக்குறாரா, நான் கண்டிப்பாக போகணும். ஓகே, நம்ம சீரியஸான பிளேடர் மட்டும் வாங்க, ஜோக்கர் பிளேடர்லாம் போயிடுங்க, ஏன்னா இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிங்கா. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பேட்டில் போட்டி, ஸோ டோர்னமெண்ட்டுங்க கிட்டத்தட்ட. ஓகே, இந்த 3 பேர் கூட தான் நம்ம சண்டை போடணும் போல இருக்கே. ஓகே, ஜிங்கா சொல்கிறான் இந்த பிளேஸ் வந்து ஒரு வியர்டான ஒரு வைப்பை தான் கொடுக்குது, வித்தியாசமான ஒரு வைப்பை தான் கொடுக்குது, ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் மூவ் பெகசஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே கைஸ், பேட்டில் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், இப்போ பேட்டில் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்செலாம் பண்ண தவளை பார்த்தோம் பேட்டில்ப்பா. ஓகே கைஸ், இது வந்து ஒரு நார்மல் ஸ்டேடியமா. ஓகே இது இப்போ வந்து இவங்கள தான் நம்ம சண்டை போடணுமா. டேய், பேட்டில்லாம் வின்னு பண்ணுண்டா, அதான் பேட்டில் அப்படின்னு ஆப்போனன்ட் சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ஸ்பிரிட்டை வந்து லான்ச்சருக்குள்ளே போடுங்கிறா. எக்ஸ்போர்ட்டர் நல்லா வந்துருந்தாங்க. மேக்ஸ். ஓகே, ஏ பட்டன் வந்துடலாம். ஓகே, பி பட்டன் வந்துடலாம். ஓகே கைஸ், எல்லாமே மேக்ஸ் அமுத்திட்டோங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்துடலாம். ஓகே, ஸ்பீடு, பவரு, டைமிங்கு. ஓகே, எல்லாத்துலேயும் 3 ஸ்டார் வாங்கியிருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ பேட்டில் தான் நினைக்கிறேன். ஓகே, பேட்டில் பயங்கரமாக இருக்க போதோ, இதை சொதப்பலாம் இருக்குமா கைஸ். பெகசஸ்க்கு இப்போ நம்மளே பேட்டில் பண்ணலாமா இருங்க. கைஸ், ஆமாங்க, இங்கே பாருங்க, டபுள் டாப் பண்ணால் ஸ்பெஷல் அட்டாக்லாம் வருது, அதாவது ஸ்பீடாக போகிறது. இது என்னடா இது, விங்ஸா, நம்ம என்ன இப்படி அடிக்கிறான். ஆஹா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறதுனால தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரில. ஓகே இருங்க, இந்த விங்ஸ் ஏதோ வந்துச்சு, இதை போட்டு பார்ப்போம். இனி இப்படி அடிக்கிறான். ஐயோ, என்னங்க, நம்ம பல தடவை அடித்தோம், அதுக்கே ஒன்றும் ஆகலை, ஒரு தடவை அடித்ததுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஓகே இருங்க, பி வேணது, பீனா ஜம்பா. ஓகே இருங்க, பி கொடுத்து எக்ஸ் கொடுப்போம்.
சரி ஓகே இப்படி வாங்க. இப்போ ஏன்னா என்னதுடா ஏன்னா ஏன்னா அந்த ஃபயர் பால் அதெல்லாம் போடுறானா. ஓகே பி கொடுத்து ஏ கொடுப்போம். சரி 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 ஓகே தூரமாக போகலாம். ஏன்னா நம்ம அடிக்கிறான் அதுக்குதான். ஓகே பி கொடுத்து இது போட்டு சாப்பிட்டோம். என்னங்க ஒர்க் ஆகுது அட்டாக்கு. ஐயே அட்டாக் போயிடுச்ச. வருது போடு. ஷீட்டு போட்டு தப்பிக்கிறாங்க. ஆஹா நம்ம அடிக்கிறாங்க. ஓகே தப்பிச்சிட்டோம்னா. ஓகே இது நல்லா இருக்காண்ணா. இந்த அடி இப்படி வாடா போடுறா என்னங்க அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. நம்மளும் போட்டு அடின்னு தானே அடிக்கிறோம். ஐயோ இப்படி அடிக்கிறான். ஆஹா ப்ளீஸ் பண்ணல செத்துருவோமோ. வாங்கிக்கோ. நம்மளே வந்து பிஜிஎம்லாம் போட வேண்டியதாங்க. ஐயோ யாராடி. ஓகே கைஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ் கிராஷ் விட்டாங்க. இப்போனா நம்ம வின்னா போடு வின் ஆயிட்டாங்க. வின் ஆயிட்டோம். ஜாலியா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க உண்மையாவே. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இயர் நம்ம தான் வின்னரா. ஓகே நம்ம பார்ப்போம் ஏதாவது கட்சின்னு சம்திங். ஓகே அது சூப்பரா இருந்துச்சு. வா திருப்பி போலாம். என்னது திருப்பி பேட்டலா? யாரு கூட? நம்ம ஜிங்கா கூட தான் திருப்பி பேட்டலா இல்ல அடுத்த பிளேடரான்னு தெரியலையே. ரவுண்ட் 1 மேட்ச் 2. ஓகே இருங்க. ஓகே அடுத்த பிளேடர் இருங்க. ஓகே டக்குன்னு முடிச்சிடலாம். நீ எல்லாம் என்னோட பவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு மாப்பன்னு சொல்றீங்க. ஓகே இப்ப பார்க்கலாமா யார் பவர்னு. ஓகே உன்னோட தீரன ஸ்ட்ரிங் ஆன்சர்ல போடுன்னு சொல்றாங்க. போட்டுடலாம். தண்ணி மாதிரி ஊத்திடலாம்னு சொல்றாங்க. ஓகே ஏ மட்டும் கொஞ்சம் மேக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ் எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணியாச்சு. சும்மா சரியா இருக்க போகுது கைஸ். போடு ட்ரிப் அப்படின்னு வருது கைஸ். உண்மையாவே சூப்பரா இருக்கு இந்த கேமு. ஸோ இன்னைக்கு இந்த பேட்டில் முடிச்சுட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் போடுவோமா? ஓகே அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபைட்டு ஓகே நம்ம கண்ட்ரோலில் வந்துருமா? ஆமாங்க போடுச்சு. என்னடா இது இப்படி இருக்கு. போடு நல்ல நல்ல அட்டாக்லாம் வச்சிருக்காங்க. போடு என்னது கைஸ் இது ஸ்டேடியம் அவுட். கைஸ் வந்தவொடனே ஸ்டேடியம் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம அவ்வளோதானா? ரேஸ் ஸ்ட்ரைக்கர் இந்த பேப்லெட் பயங்கரமான பவர் போல இருக்கு. ஓகே நம்ம வின் ஆயிட்டோம். நம்மளுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஸ்பின் ட்ராக் கிடைச்சிருக்கீங்க நம்மளுக்கு. ஓகே வேற என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. ஸ்பின் ட்ராக் வேற என்னடா. ஓகே அவ்வளோதான் சேவிங் டேட்டா. ஓகே இப்போ அடுத்த பேட்டிலா நம்ம இவனுக்குமா என்ன கைஸ் ஒண்ணுமே ஆகல. அடுத்த இது கைஸ் ஏமா பயங்கரமா இருக்கே. ஓகே இப்போ 3 பேட்டில் 3 மேட்ச். அதில் 2 மேட்ச் வின் ஆயிட்டோம்னா நம்ம வின்னர் தான் கைஸ். 3 மேட்ச் தான் பண்ண தேவையில்ல. ஓகே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். பேட்டில் 2க்கு போகலாம். இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜிங்கா அப்படின்னு சொல்றோம். ஓகே பண்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ இவங்க கூடலாம் வந்து ஃபைட் பண்ணோமா? நல்லா இருக்கு. அப்போ ஒரு வீடியோவில் 2 மேட்ச் ஓகேங்களா. ஒரு வீடியோவில் 2 மேட்ச் அந்த மாதிரி இனிமேல் வச்சுக்கலாம். நான் கூட ஒரு மேட்ச் நான் ரொம்ப நாள் போகும்னு நினைச்சேன். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஸ்டேடியம் அவுட் பண்ணா போதும் போல இருக்கு. இது என்னதுடா பேலன்ஸ் பிரேக்கா? இது ஒரு புது ஸ்டேடியம் போல இருக்கே. ஓகே ஜிங்கா சொல்றான் இப்ப நம்ம முன்னாடி எப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். ஜிங்கா இப்ப பாடுறா நீனா நானான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆப்பனன்ட்டே. ஓகே கைஸ் வாங்க டக்கு டக்குன்னு பண்ணலாம். ஓகே ஸ்ட்ரிங் ஆன்சருக்குள்ளே போக வேண்டும் கைஸ். ஓகே வழக்கம் போல மேக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாத்தையும். ஓகே ஸ்பீடு பவர் டைமிங் எல்லாமே சும்மா எக்ஸலண்ட்டுங்க. நம்மளுக்கெல்லாம்
பிகாஸ் நம்ம ஒரு ப்ரோ அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஓகே ஓகே கைஸ், இப்போ வாங்க பாருங்க ஃபைட்டை பார்க்க போறீங்க பாருங்க. பிகாஸ் இது நம்ம ஃபைட் இல்லையா, பயங்கரமா இருக்க போகுது. போயிட்டு அந்த ஃபெதருங்களா அதான் இதான் இங்கடா காணும். அட பாவி எஸ்கேப்லாம் வேற ஆக முடியுமாடா அவனால. போன மேட்ச்ல நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லலை, பரவாயில்ல இந்த மேட்ச்ல சொல்லியிருக்காங்களே. இருங்க இது இதனால இந்த அட்டாக் பண்ண முடியல. ஐயோ மாட்டிட்டோம். ஆஹா 2 ஹிட் பண்ணிருக்கானுங்க. இருங்க இது என்னடா இது ஓகே ஓகே இது போடுறா என்னடா செதங்கடா. இதான் இதுதான் எனக்கு வேண்டும். என்ன கைஸ் ஒண்ணுமே நடக்கல. ஓகே அடிக்கிறான். அப்படி இல்லைன்னா அடிக்கவே மாட்டான் அப்படிலாம் நினைச்சேன். தப்பிச்சிட்டாங்க. இருங்க கைஸ் திருப்பி போய் ஒரு ரெடி நான் வாங்க என்னடா தப்பிக்கிற, கஷ்டப்பட்டு அடிக்கிறேன்டா, தப்பிக்காதடா. ஓகே இருங்க சாவுடா. அப்படியே ஸ்டேடியம் அவுட் பண்ணிடலாம். இருங்க ஓகே ஸ்டேடியம் அவுட்டா. எஸ் கைஸ் ஸ்டேடியம் அவுட்டு. ஏதாவது சொன்னேன் மகாத்மா ஏதோ சொன்னாங்க, அவனாலாம் ஜெயிக்கவே முடியாது. இப்போ ஜெயிச்சிட்டோம். என்னப்பா பேர் அசால்ட்டா நாங்களாம் ஜெயிச்சிருவோம் இப்படியே சொல்லிக்க வேண்டியதான் ஊருக்குள்ள. ஓகே என்ன ஆயாச்சு, அது சூப்பரா இருந்துச்சு. வா திருப்பி போலாம். என்னடா போன தடவை சொன்ன எப்பயும் சொல்றேன். ஓகே கைஸ் இப்போ நெக்ஸ்ட் பேட்டில் ஆனால் ரேஸ் பைக் வரும்போது சமங்க வந்தான் ஏதோ பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகே நம்ம ஆப்போனன்ட் வந்து நீ என்கிட்ட இருந்தா கத்துக்க போற எப்படி விளையாடணும்னு. யாரு நானு பாப்போமே யாரு கத்துக்கிறானே. ஓகே கைஸ் வாங்க. ஓகே கைஸ் சீக்கிரமா வந்து பண்ணிடலாம் கைஸ். பி பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடலாம். பி பட்டன் மட்டும் கிளிக் பண்ணியாச்சே. ஓகே கைஸ் இப்ப பயங்கரமா இருக்குங்க நம்மளோட இது. இப்ப வந்து ஒரே ஃபைட் தான். இப்ப ரேஸ் சைக்கிளோட அந்த பயங்கரமான பவர் இருந்துச்சுல, போன மேட்ச்ல கூட ஒரு பவர் போட்டோம்ல, ஸோ அந்த பவரே இப்பயும் வந்து போட்டு முடிச்சு விட்டுருலாம் கைஸ். ஓகே இப்போ வந்து பேட்டரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இருங்க அந்த பவரே வந்து போடுவோம் கைஸ். இந்த வாங்கிக்கோ திரும்பி வந்து பவரை போடுறாடே போடு பறந்துட்டாங்க ஸ்டேடியம் விட்டு. ஓகே இந்த தடவை நம்ம தான் இன்னொரு ஸ்டேடியம் அவுட்டு. பரவாயில்ல ஸ்டேடியம் அவுட் பண்ணாவே சீக்கிரமா வந்து ஜெயிச்சிடலாம் போல இருக்கே. ஓகேங்க உண்மையாவே பயங்கரமா இருந்துச்சு. ஓகே இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் வந்து யாருன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே நம்பர் 1 பேபி அப்படின்னு நம்ம சொல்றான். சொல்லு ஓகே ஓகே கைஸ் நம்மளுக்கு வந்து எனர்ஜி ரிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. நம்ம ஆப்போனன்ட்டோட எனர்ஜி ரிங் கிடைச்சிருக்கு. அந்த செதர்மிச்சுல நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்கு. பரவாயில்லையே இவனோட இன்னொன்னு எனர்ஜி ரிங் கிடைச்சிருக்கான். கேஷர் ஆக்ஸ் அப்படின்னு ஒரு எனர்ஜி ரிங் கிடைச்சிருக்காமே. ஓகே சும்மா பயங்கரமா இருந்துச்சு மேட்ச்சு. இருங்க நெக்ஸ்ட் யாரு வருவான்னா தெரியல. என்னடா வரல பிளாக் ஸ்கிரீன் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட ஃபைட் பண்ண போறாங்க. ஓகே இது ஒரு ஸ்வீட் விக்டரி, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க கூட தான் பேட்டில் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியவில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ பை கைஸ், பை ஃப்ரம் யுவர் எம்ஜிடி. பை. ஸோ அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடலாமா? எப்படிங்க சேவ் பண்றது? ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன். பை கைஸ், பை.